நாள்ல ஷேர் மார்க்கெட் ஓப்பன்ல தான் வந்து இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்னைக்கு பட்ஜெட் வந்து பிரசன்டேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்க 1% அப் ராலியோ இல்ல அப்படின்னா டவுன் ராலியோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க எங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுல. அதே தான் இன்னைக்கான நாள்ல நடந்திருக்கு. சென்செக்ஸ் வந்து 2800 பாயிண்ட்டுக்கு மேல வந்து இன்னைக்கான நாள்ல கிராஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் இங்க மேல வந்திருக்கு. 79,000 பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்து டச் ஆயிருக்கு சென்செக்ஸ். இப்போ வந்து 80,000 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 82,000 பாயிண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததான் வந்து இருக்கு. நிப்டியுமே இதே மாதிரி 1% வந்து விழுந்திருக்கு. சோ நிப்டியோட பாயிண்ட்ஸ் பொறுத்தளவுல 25,400 பாயிண்டா இருந்தது. 24,500 பாயிண்ட் வரைக்குமே இறங்கிருக்கு. சோ இந்த சென்செக்ஸ் அண்ட் நிப்டி ரெண்டுமே வந்து ரொம்பவே இறங்கிருக்கு. சோ பின்னாடி இருக்க ஒரே ரீசன் இங்க கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆயிருக்க மாதிரி இந்த பட்ஜெட் போட்டது என்ன அப்படின்னா எஸ்டிடி டாக்ஸ் வந்து இங்க அதிகப்படுத்திருக்காங்க. அந்த ஒரு ரீசனால தான் மார்க்கெட்ல இந்த அளவுக்கான ஒரு இறக்கம் வந்து இருக்கு. எஸ்டிடியை எங்க அதிகப்படுத்திருக்காங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் அதிகப்படுத்திருக்காங்க. மத்த இதுல வந்து அதிகப்படுத்தல. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் பண்ணிருக்காங்க. 0.02% இருந்து 0.05% வரைக்கும் ஏத்திருக்காங்க. இங்க நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு பார்க்கும்போது 0.10% இருந்து 0.15% வந்து ஏத்திருக்காங்க. சோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் ஏத்திருக்காங்க. மெயினா இவங்க ஏத்திருக்கிறது ட்ரேடிங்காக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஏத்திருக்காங்க. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல தான் ஏத்திருக்காங்க. சோ இங்க பை அண்ட் செல்லுக்கான அந்த ஒரு எஸ்டிடி வந்து எத்தனை மாதிரி வந்து சொல்லல. சோ இந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல ரொம்பவே வந்து இறக்கிருக்காங்க. இங்க சென்செக்ஸ் அண்ட் நிப்டி எல்லாமே வந்து இறக்கிருக்காங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இங்க எஸ்பிஐ, அப்புறம் இங்க ரிலையன்ஸ், அப்புறம் இங்க டாடா ஸ்டீல், HCL டெக் இது எல்லாமே ரொம்ப வந்து விழுந்திருக்கு இன்னைக்கான நாள்ல. இங்க ட்ரேடிங் பண்றவங்களோட வால்யூம் பொறுத்தல 92% இப்ப ட்ரேடிங் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கம்பல்சரியா மணி வந்து லாஸ் பண்றாங்கன்றதா இருக்கிற டேட்டாவா வந்து இருக்கு. சோ எஸ்டிடி அதிகப்படுத்தின ரீசனால இங்க அதிகமான ட்ரேடிங் வந்து பண்றது இதுக்கப்புறம் தவிர்க்கப்படும். என்ன ரீசனால அப்படின்னா எஸ்டிடி அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இங்க பை அண்ட் செல் பண்றாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே எஸ்டிடி டாக்ஸ் வந்து கட்டணும். சோ ஒரு நாளைக்கு இங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல விளையாடுறவங்க ஒரு 5-6 ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 5-6 ட்ரேடுக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க அதை விட இப்ப வந்து அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால எங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல விளையாடுறவங்களோட எண்ணிக்கை குறையும் அப்படின்றதா இங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இங்க வந்து பெரிய பெரிய இங்க அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் கூட வந்து இங்க வந்து பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ்மே வந்து பண்ணுவாங்க. சோ அவங்களோட அந்த ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டியுமே இதுக்கப்புறம் குறையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதனால மார்க்கெட்ல இந்த ஆக்டிவிட்டி வந்து குறையும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால பிஎஸ்சி ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப இறக்கிருக்காங்க. பிஎஸ்சி அப்புறம் இங்க ஏஞ்சல் ஒன் அப்புறம் க்ரோ இது எல்லாமே ஒரு 14 இருந்து 17% வரைக்கும் இறக்கிறாங்க. ஐஏஎஃப்எல் கேபிட்டல்லாம் வந்து 17% கிட்ட இறக்கிருக்காங்க. சோ மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துறோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே இந்த பட்ஜெட்ல என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் டீடைலா வந்து பார்க்க போறோம். இங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயுமே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. 30% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஏத்திருப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த பட்ஜெட் 2026 இந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது 30% இங்க வந்து டிஃபென்ஸ்க்காக நாங்க அதிகமா ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னுவாங்க அப்படின்றதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா ஆக்சுவலா நடந்தது என்ன அப்படின்னா 15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது இங்க மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட ஒரு 50% வந்து கம்மி தான். பட் ஆனாலுமே 15% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இங்க பட்ஜெட்ல. ஆனாலுமே இங்க மார்க்கெட்ல வந்து எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்குமே வந்து இறக்கிருக்காங்க. 10 இருந்து 20% வரைக்குமே டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கி இருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது இந்த அளவுக்கு. பட் ஆனா இங்க ஆக்சுவலா இவங்க வந்து ஏத்துறது 15%. சோ அந்த ஒரு ரீசனால வந்து இறங்கி இருக்கு இங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே. 7,85,000 கோடி ரூபாய் வந்து இங்க டிஃபென்ஸ்க்காக இப்ப அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. பட் ஆனாலுமே மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இங்க ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராஜெக்ட் யார் யாருக்கு போக போகுது அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 15% வந்து ஏத்திருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதாவது இப்ப புது புது ஆர்டர்ஸ் யார் யாருக்கு போக போகுது, புது ஆர்டர்ஸ் என்னென்ன வரப்போகுது, எந்த கம்பெனி கிட்ட போக போகுதுன்ற டீடைல் சொல்லுவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா இப்ப நடந்தது டிஃபென்ஸ் ஸ்டாக்ல இவ்வளவு ஏத்திருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. என்ன ஆர்டர்ஸ் வந்து வரப்போகுது, என்ன மாதிரியான அந்த ஸ்பெண்டிங் நடக்க போகுதுன்ற கிளாரிட்டி இல்ல. அதனால ஒட்டுமொத்தமா எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்குமே இறக்கிருக்காங்க. அதுக்கு அடுத்த ரீசனா இருக்குது ப்ராஃபிட் புக்கிங்குமே ஒரு ரீசனா தான் இருக்கு. போன பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்குமே 2 இருந்து 5 மடங்கு வரைக்கும் இங்க டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே ஏறிச்சு. அங்க ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் வந்து 14% இறங்கி இருக்கு. டேட்டா பேட்டர்ன் வந்து 13%, பேரா டிஃபென்ஸ் வந்து 12%, HAL, BEL, மேசகான் டாக், BEML, பாரத் டைனாமிக்ஸ் இது எல்லாமே 10% ரேஞ்சில் வந்து இறங்கி இருக்கு. சோ ஓவரால் டிஃபென்ஸ் வந்து வீக்கா இருக்கு. அடுத்ததான் ஃபார்மா சைடு வந்து போவோம். இங்க பயோஃபார்மா சக்தி அப்படின்றத ஒன்னு லான்ச் பண்றாங்க. சோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து இருக்க போகுது. இந்த பயோஃபார்மா சக்தினா என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு மெடிசன் மேனுஃபேக்சரிங்காக இந்த ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. சோ இதுல என்னென்ன ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இங்க நார்மலான டிசீஸ் எல்லாம் வந்து இருக்கலாம். லைக் வந்து இந்த ஃபீவர் மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கான டேப்லெட்ஸ் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. சோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல. இங்க ஃபோக்கஸ் பண்ண போற இடம் எல்லாமே இங்க கேன்சர் ட்ரக், அப்புறம் இங்க டயாபெட்டிஸ், அப்புறம் வந்து ஹார்ட் இஷ்யூஸ். சோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக தேவைப்படுற அந்த ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே இப்ப வந்து காஸ்ட்லியான ட்ரக்கா வந்து இருக்கு. சோ அது எல்லாமே இந்தியால மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட்டா வந்து இருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட் ஃபார்மால ஒரு பெஸ்ட் தான். இங்க வேர்ல்ட் லெவல்ல பார்க்கும்போது நம்ம இந்தியா வந்து பெஸ்ட் தான். பட் ஆனா நம்ம எல்லாமே இந்த ஜெனடிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் தயாரிக்கிறதுல பெஸ்டா வந்து இருக்கும். இங்க ஃபாரின் கம்பெனிஸ் என்ன ட்ரக் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து பயோசிமிலர் ட்ரக்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட ஜெனடிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் தான் நம்ம தயாரிச்சு கொடுப்போம். அதாவது டூப்ளிகேட் வெர்ஷன் தான் தயாரிச்சு கொடுப்போம். நம்ம ஊர்ல இருந்து ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் வந்து வெளியே வராது. இப்போ அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ற விதமா இந்த 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. மெயினா இங்க பயாலஜிக்ஸ் அப்புறம் இங்க பயோசிமிலர்ஸ் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. இதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் அந்த ரெவன்யூ ஷேர் வந்து வச்சிருக்கிறது பயோகான்ன்ற நிறுவனமா வந்து இருக்கு. அது 60% ஆஃப் த ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணுது. சோ அவங்க கிட்ட தான் இந்த மார்க்கெட்டும் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த பயோகானுக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததான் சன்ஃபார்மா, அப்புறம் இங்க டாக்டர் ரெட்டி, அப்புறம் இங்க சிப்லாலாம் இங்க வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த அரபிந்தா ஃபார்மெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இங்க ஒரு பெரிய பிளேஸா இருக்க போகுது. ஜைடஸ் வந்து நம்ம லிஸ்ட்ல விட்டுட்டோம். ஸோ அந்த ஒரு கம்பெனியுமே உள்ள இருக்கு. ஸோ இங்க சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் இது எல்லாமே வந்து உள்ள இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த மெடிசனுக்கான அந்த தயாரிக்கிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே டெஸ்ட் பண்றதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு டெஸ்டிங்கான அந்த ஒரு ஆட்களையும் ட்ரைன் பண்ண போறாங்க. அதுக்கான அந்த டெஸ்டிங் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஒரு 1000 கிளினிக்கல் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபார்மல் உள்ள அப்டேட்டா இருக்கு. அடுத்தது ஐடி மட்டும் தான் இன்னைக்கான நாள்ல ரொம்பவே மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பட்ஜெட்ல அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2047 வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. மெயினா ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ்க்கும், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும், அண்ட் தென் இங்க டேட்டா சென்டர்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற எல்லா கம்பெனிஸ்க்கும் இங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படி இந்த கம்பெனிஸ்க்குலாம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் இங்க மெட்டா இந்த மாதிரி நிறுவனம் எல்லாமே இங்க வந்து இங்க டேட்டா சென்டர்ஸ்க்காக நம்ம ஊர்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டீடைலான நியூஸ் வந்து பார்த்திருப்போம். ஸோ அவங்க சைட்ல இருந்து இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி அந்த டேட்டா சென்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க உள்ள வருது அப்படின்னும் போது அங்க இருந்து கண்டிப்பா ரெவன்யூ வந்து மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ரெவன்யூ மேக் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 2047 வரைக்கும் இங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் உங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இந்த ஐடி சர்வீசஸ் கம்பெனிக்குலாம் ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போது. அப்புறம் புது ஜாப் கிரியேஷன்ஸ்க்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இங்க டேட்டா சென்டர்ஸ்க்காக இன்னும் மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க அட்ராக்ட் பண்ற விதமா தான் இந்த ஒரு மூவ் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ் மூவ்மெண்டா தான் வந்து இருக்கு இங்க ஐடி கம்பெனிஸ்க்கு. மெயினா இங்க டிசிஎஸ், விப்ரோ, அண்ட் தென் இங்க நம்ம என்ன ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே சரி எல்லாமே ஒரு 3% வந்து ஏறி இருக்கு. சோ இப்போதைக்கு விப்ரோமே கன்சிடரபிள் ஸ்டேஜ் தான் இருக்கு. 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். மத்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். இந்த சிகரெட்கான டாக்ஸ் வந்து இருக்குல்ல, அது வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகப்படுத்த போறதா சொல்லியிருந்தாங்க. அது இன்னில இருந்து அமலுக்கு வந்து வருது. சோ இங்க எதனா அப்டேட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது அப்டேட் என்னமோ இந்த டாக்ஸ் குறைப்பாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் இந்த மாதிரியான அந்த ஒரு டாக்ஸ்ல தான் போக போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்ல அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு இந்த ஒரு சிகரெட் மேல டாக்ஸ் வந்து ஏத்த மாட்டோம் இல்ல அப்படின்னா குறைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருமானு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மார்க்கெட்ல. பட் ஆனா அதுக்கான அப்டேட் எதுவுமே வந்து வரல. சோ அங்க வந்து இன்னும் கிளாரிட்டி வந்து கிடையாது. சோ அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ரீசனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப டாக்ஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி மேலும் எப்போ வேணாலும் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்க சிகரெட் வந்து மெயின் பிசினஸா வச்சிருக்க ஐடிசி இந்த மாதிரி நிறுவனத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல நீங்க ஐடிசி நிறுவனம் 3% வந்து இறங்கி இருக்கு. சோ இன்னில இருந்து இந்த ஒரு டாக்ஸ் அதிகமாகிறது இம்ப்ளிகேஷன் வந்து ஆகுது. சோ இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் ஆகிற ரீசனால இங்க சிகரெட் வால்யூம்ஸ் வந்து இங்க டிராப் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இல்லீகல் சிகரெட்ஸ் எல்லாமே அதிகமா ட்ரேட் ஆகும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே ஐடிசி நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவா வந்து இருக்கு. பட் ஆனா ஐடிசி நிறுவனம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இங்க சிகரெட்டை நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணல. இதுக்குள்ள நிறைய பிசினஸ் வந்திருக்கு. அதை பத்தி நமக்கு எல்லாமே டீட்டெயிலா தெரியும். சோ அதனால அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே போவோம். இறங்க கன்சிடர் பண்ணிட்டே போவோம். 308 ரூபாய் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ்லயே நம்ம பல்கான பர்ச்சேஸ் கூட பண்ண ஆரம்பிக்குது. பெட்டரா தான் வந்திருக்கு. அடுத்ததா டூரிசம்ல என்ன மாதிரியான அப்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் நிறுவனம்லாம் ரொம்பவே வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா வந்து பார்ப்போம். நீங்க டூரிசம்ல ஜாப் கிரியேஷன், ஃபாரெக்ஸ், அப்புறம் இங்க வந்து growth இது மூணுத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி டூரிசம்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க ஃபாரினர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஊர்ல இந்த மெடிக்கல் டூரிசம்ன்றது ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஃபாரினர்ஸ் வந்து சர்ஜரி வந்து பண்ணிட்டு போவாங்க. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அதிகமா வந்து பண்ணிட்டு போவாங்க. இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல், ஆயுஷ், அப்புறம் இங்க டயக்னாஸ்டிக்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து பண்ணிட்டு போவாங்க. சோ அப்படி பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஹோட்டல்ஸ் வந்து ஸ்டே பண்ணி தான் பண்ணிட்டு போகணும். சோ கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து வருவாங்க. சோ அப்படி வராங்கன்னும் போது அவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற விதத்துல இந்த மெடிக்கல் டூரிசம் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் பக்கத்துல அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் சென்டர்ஸ்க்கு பக்கத்துல வந்து இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் திறக்கிறதுலாம் வந்து பிளான் வந்து போயிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்டா வந்து இருக்கு. சோ இங்க ஃபாரினர்ஸ் எல்லாரும் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் பிரீமியமான புக்கிங்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. சோ அது வந்து இங்க ஹோட்டல் நிறுவனத்துல ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. மெயினா இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ், லெமன் ட்ரீ, அப்புறம் இங்க இந்தியன் ஹோட்டல்ஸ், அப்புறம் இங்க இஏஹெச் இந்த கம்பெனி எல்லாத்துமே ஒரு பெரிய அப்டேட்டா இருக்கு. இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த நீங்க டூரிசம்ல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா 10,000 டூரிஸ்ட் கைட்ஸ் வந்து இங்க ட்ரெயின் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் இதை வந்து எடுத்து பண்ண போறாங்க. இங்க இந்த டூரிஸ்ட் கைட்ஸ் எல்லாருமே இங்க வந்து ட்ரெயினடா வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு பெட்டரான நாலேஜ் வந்து இருக்கும். சோ இவங்களால குட் லெவலான அந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அந்த கிளாரிட்டி வந்து சூப்பரா வந்து இருக்கும். சோ அதனால இங்க டூரிசம் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே வர அந்த டூரிஸ்ட் எல்லாருமே இங்க அட்ராக்ட் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போவாங்க. கைடும் சூப்பரா பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து இந்த ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் எழுதும் போது நம்ம மேல வந்து சூப்பரா வந்து எழுதுவாங்க. அந்த ஒரு ரிவ்யூஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஃபாரினர்ஸ் எல்லாருமே இங்க டூருக்காக அதிகமா வர ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஒரு அப்டேட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. சோ இப்படி ஃபாரினர்ஸ் எல்லாமே உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே இந்த புக்கிங்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்மை ட்ரிப் கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் தானே. சோ அந்த ஒரு ரீசனால இந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஏறி இருக்கு. 9% வந்து மார்க்கெட்ல ஏறி இருக்கு. இதை தாண்டி மஹேந்திரா ஹாலிடேஸ்மே வந்து ஏறி இருக்கு. தாமஸ் குக் மட்டும் லைட்டா வந்து இறங்கி இருக்கு. சோ இந்த மாதிரி இங்க டூரிசம்ல இந்த அப்டேட் வந்து இருக்கு. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட் அப்டேட்டா வந்து இருக்கு. 1500+ ஸ்கூல்ஸ்லயும் அந்த 500+ காலேஜஸ்லயும் வந்து இது வந்து ஓபன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் தான் இதுக்கு வந்து பேக்டப்பா வந்து இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 1500 ஸ்கூல்ஸ்லயும் அப்புறம் இந்த 500 காலேஜஸ்லயும் வந்து இங்க ஹை லெவலான அந்த ஒரு கிரியேட்டிவ் ஸ்டுடியோஸ் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி தருவாங்க. சோ அங்க வந்து அனிமேஷன்ஸ், அப்புறம் வந்து இங்க டிசைனிங், அப்புறம் இங்க கேமிங்,
சோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே எங்க ஸ்டுடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ அந்த ஒரு ஸ்டுடியோ அந்த ஒரு சென்டர் வந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரெயின் ஆகிட்டு வெளியே போவாங்க. சோ இங்க எல்லாருமே மொபைல் ஆப் அதுல வந்து எடிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஷூட் பண்றவங்க இங்க ப்ரொஃபஷனல் கேமராஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றலாம் வந்து தெரிய வரும். அண்ட் நீங்க வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சூப்பரா யூஸ் பண்ணிப்பாங்க. சோ இந்த ஒரு கிரியேட்டர் எக்கனாமி வந்து இங்க டெவலப்மெண்ட் பண்றதுக்காக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. நம்ம கொரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க கேபாப்ன்ற அந்த ஒரு டிராமா வந்து ரொம்பவே ஹிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் இதுக்கு பின்னாடி கொரியா வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ அதே மாதிரி இந்தியாவும் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுனால இங்க அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அடுத்த அப்டேட்டா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இது என்ன ரீசனுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னா இங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இங்க நிறைய இடத்துல வந்து அவைலபிலிட்டி வந்து கிடையாது. இங்க வந்து கிராமத்துல இருந்து வந்து சிட்டிஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே இங்க வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வந்து சூப்பரா இருக்குது. ஒன்னு காலேஜ் ஹாஸ்டல் வந்து சூப்பரா இருக்காது. இல்ல அப்படின்னா அந்த சரௌண்டிங் வந்து ஹாஸ்டல் இருக்காது. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்ல அப்படின்னா நீங்க எந்த காலேஜஸ் எடுத்தாலுமே அவுட் சைட் த சிட்டிஸ் தான் வந்து இருக்கும். நீங்க சிட்டிஸ்ல கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து கிடைக்கும். பட் ஆனா காலேஜ் நியர்பைல வந்து கிடைக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிற ரீசனால இங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே கண்டிப்பா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற பிளான் வந்து போறாங்க. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான மூவா வந்திருக்கு. அடுத்ததா இன்கம் டாக்ஸ்ல என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ஐடிஆரோட எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குல்ல அதை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. மார்ச் 31 வரைக்கும் இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்த ஒரு டெட்லைனுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணல. ரிவைஸ் ரிட்டர்ன் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் அதுக்கான இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 31 வரைக்கும் தான் ரிவைஸ் ரிட்டர்னுக்கான அந்த ஒரு டேட்டா லாஸ்ட் டேட் வந்து இருந்துச்சு அந்த ஒரு டெட்லைன். பட் ஆனா இப்போ மார்ச் 31 வரைக்கும் அந்த டெட்லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். ஸ்மாலான நாமினல் ஃபீ மட்டும் அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 வந்து இந்த ஏப்ரல் 1 2026 அப்ப இங்க வந்து ஃபுல் எஃபெக்டிவ்ல வந்து வரப்போகுது. சோ அப்படி வந்தது அப்படின்னா இங்க வந்து இன்கம் டாக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணும்போது டிஜிட்டலா வந்து பண்ணிக்க முடியும். அந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இங்க வந்து ஈஸியா வந்து பண்ண போதான்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஒரு அப்டேட் வந்து இங்க ஃபாலோ அப்ல வந்து இருக்கு. அடுத்தது அங்க ஃபாரின் ரெமிட்டன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க டிசிஎஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. எஜுகேஷன் அப்புறம் மெடிக்கல் அப்ராடுக்காக அந்த ஒரு டிசிஎஸ் இருக்கும்ல அது வந்து 5% வந்து இருந்துச்சு. இதை வந்து இப்போ 2% வந்து குறைச்சிருக்காங்க. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்க்கான அந்த ஒரு டிசிஎஸ்மே குறைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து 5ல இருந்து 20% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ ஃபிளாட்டா 2% அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட், பேரண்ட்ஸ் அந்த நீங்க டிராவலர்ஸ் எல்லாமே என்கரேஜ் பண்ற விதத்துல இது வந்து இருக்கு. அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து இன்கம் டாக்ஸ் ஃபைலிங்க கம்பைண்டா வந்து பண்றதுக்கான அந்த ஒரு மூவ் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து இன்னும் எடுத்துட்டு வரல. அதாவது வந்து இங்க யூஎஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஒரு ஹஸ்பண்ட் அந்த வந்து ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னும் போது ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட இன்கம் டாக்ஸ் டிக்ளரேஷன் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம இந்தியால வந்து ஹஸ்பண்ட் தனியா அந்த நீங்க ஒய்ஃப் தனியா தான் வந்து பார்த்தா பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இதையே ஒன்னும் கவர்மெண்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா இங்க அதிகமான டாக்ஸ் கலெக்ஷன் வந்து பண்ண முடியாது. சோ அந்த ஒரு ரீசனால அது வந்து பண்ணாம இருக்காங்க. சோ எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இங்க தனியா இன்கம் டாக்ஸ் வந்து கட்டறதுனால என்ன ஒரு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா டாக்ஸ் பிளானிங் வந்து இவங்களால வந்து பண்ண முடியாது. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து எங்க இருக்கு அந்த டாக்ஸ் பிளானிங் எப்படி ப்ராப்பரா பண்ணலாம் அப்படின்றத இவங்க வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இங்க காம்ப்ளிகேட்டடான டாக்ஸ் வந்து இருக்கு. இங்க தனித்தனியா இருக்கிற ரீசனால அது வந்து நெகட்டிவா வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இங்க மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனா அது வந்து நடக்கல. இங்க ஷேர்ஸ் பைபேக்லாம் நடக்கல. அந்த இடத்துலயுமே டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷேர் பைபேக் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே இங்க டிவிடெண்ட் டாக்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்படி டிவிடெண்ட் டாக்ஸா வந்து கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா அதாவது நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் கீழ ஒரு ஷேருமே வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனத்துல இப்ப நடந்துச்சு ஷேர் பைபேக் 1500 ஷேர் பிரைஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா பைபேக் பண்ண போறேன்னு சொன்ன பிரைஸ் வந்து 1800. சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஷேர் 1500 அப்படின்னா இங்க பைபேக் பண்ண போது 1800 இருக்குன்னும் போது அந்த ஒரு ஷேரை நம்ம வந்து பைபேக்காக அப்ளை பண்ணிருக்கோம். அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு 1800 ஷேர் ஃபுல்லாவே வந்து இங்க டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்படி ஃபுல்லா டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 1800 ஷேருக்கு உங்களோட டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளவோ அதாவது 20% இல்ல அப்படின்னா 30% இருக்கும். அந்த அளவுக்கான டிடக்ஷன் வந்து இந்த ஷேர் பிரைஸ்ல வந்து பண்ணிப்பாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 200 இருந்து 300 வரைக்கும் உங்களுக்கு இன்ஃபோசிஸ் ஷேர்ல இருந்து வெளியே போகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னா நீங்க எந்த ஷேர்ஸ் வாங்கி அதுக்கான பைபேக்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணாலுமே உங்களோட அந்த ஷேர் பைபேக் எல்லாமே டிவிடெண்ட் இன்கமா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனா இப்போ அது எல்லாமே கேபிட்டல் கெயின்ஸா வந்து கன்சிடர் பண்ண போதா சொல்லிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷேரை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12.5% தான் டாக்ஸா வந்து இருக்க போகுதுன்றத சொல்லிட்டாங்க. அது கெயின்ஸ்க்கு மட்டும் இருக்க போகுதுன்றத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. சோ இது ஒரு நல்ல அப்டேட்டா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்து இருக்கு. பட் ஆனா அதே ஷேர் பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்றது ப்ரோமோட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 30% வந்து சர்சார்ஜ் வந்து போட போதா சொல்லிருக்காங்க. இது வந்து அடிஷனல் சார்ஜா வந்து இருக்கு. சோ இங்க ப்ரோமோட்டர்ஸ்க்கு 30% எக்ஸ்ட்ரா டாக்ஸா வந்து இருக்கு. பட் ஆனா இங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இந்த ஷேர் பைபேக் ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கு. சோ இது வந்து டாக்ஸ்ல நடந்த ஃபுல் அப்டேட்டா வந்து இருக்கு. அடுத்து இங்க கோல்ட் அண்ட் சில்வர்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க கஸ்டம் டியூட்டி வந்து ஏத்துவாங்க இல்ல அப்படின்னா இறக்குவாங்க அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இது எதுவுமே நடக்கல. பட் ஆனா ஓவரால் மார்க்கெட் வந்து வீக்கா இருக்க ரீசனால இங்க கோல்ட் அண்ட் சில்வர் இன்னைக்கான நாள்ல வந்து இறங்கி இருக்கு. கோல்ட பொறுத்தவரை 10 கிராமுக்கு 2000 ரூபாய் வந்து இறங்கி இருக்கு. அப்படின்னா இப்போ வந்து 10 கிராம்ஸ் நம்ம கணக்கு பண்ணும்போது 1.5 லட்சம் ரூபாய் கீழே வந்து இறங்கி இருக்கு. சோ இது வந்து ரொம்பவே வந்து ஏறிட்டே போயிருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து ஒரு சரிவுக்கு வந்து வந்திருக்கு கோல்டோட பிரைஸ். சில்வரோட பிரைஸுமே இதே மாதிரி தான் வந்து இறங்கி இருக்கு. ETF பொறுத்தவரை 9% வரைக்கும் இறங்கி இப்போ 5% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கோல்டு ETF. அதே மாதிரி சில்வர் ETFமே இங்க வந்து அதிகமா இறங்கி இருக்கு. இங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் வந்து US டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இங்க ட்ரம்ப் வந்து இங்க புதுசா அந்த கெவின் வாஷின்றவங்க வந்து இங்க நாமினேட் பண்ணிருக்காங்க US ஃபெட் சேர்மனா.
சோ இது வந்து இங்க மார்க்கெட்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா வைப்பாருன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அவர் அதிகமா வச்சார் அப்படின்னா இங்க டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா இங்க கோல்டு அண்ட் சில்வர் வந்து விழ ஆரம்பிக்கும். சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனா இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால கோல்டு அண்ட் சில்வர் வந்து இறங்கிருக்கு. இன்னைக்கான நாள்லயுமே கோல்டு அண்ட் சில்வர் ரொம்பவே வந்து இறங்கிருக்கு. சில்வர் ரொம்பவே வந்து இறங்கிருக்கு. சோ அதுல வந்து கான்ஷியஸாவே வந்து இருக்க வேண்டியதா இருக்கு. கோல்டு பொறுத்தவரை இங்க இறங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க கோல்டு எல்லாமே இறங்கிட்டே இருக்கும்போது இந்த கோல்ட பேக்டப்பா வச்சு லோன் தர இந்த முத்தூட் அண்ட் தென் மணப்புரம் இந்த 2 கம்பெனியுமே வந்து மார்க்கெட்ல இறங்கிருக்கு. 6% மேல வந்து இறங்கிருக்கு. என்ன ரீசனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே இறங்கிருக்கு அப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்ப்போம். ₹1,00,000 நம்ம வேல்யூ உள்ள ஒரு கோல்டு வந்து எடுத்து போய் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ₹1,00,000க்கு அவங்க தர அந்த வேல்யூ வந்து ₹75,000 நமக்கு வந்து இங்க லோனா வந்து தருவாங்க. மீதி இருக்க ₹25,000 அவங்க வந்து சேஃப்டி நெட்டா வந்து இருக்கும். சோ அது வந்து பேக்கடப்பா வந்து வச்சிருப்பாங்க. சோ இப்போ ஒருவேளை கோல்டோட பிரைஸே வந்து ₹75,000 போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த சேஃப்டி நெட்டே வந்து கிடையாது. சோ இந்த மாதிரி கோல்டோட பிரைஸ் இறங்குச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா வந்து இருக்கும். சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. சோ இது எல்லாமே இன்னும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் எல்லாம் வரல. சோ அதனால இறக்குனாங்க அப்படின்னா வெயிட் பண்ணியா வந்து பார்ப்போம். கோல்டோட பிரைஸ் திரும்ப இங்க கரெக்ஷன் ஆனாலுமே திரும்ப வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ அப்படி இருக்க டைம்ல இந்த ஷேர்ஸ் எல்லாமே திரும்ப வந்து ஏத்த ஆரம்பிப்பாங்க. அதனால இதுல வெயிட் பண்ணியா பார்ப்போம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கான நாள்ல 2.5% வந்து இறங்கிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த Q3 ரிசல்ட் சூப்பரா வந்து இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. சோ இங்க Q3 ரிசல்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி சூப்பரா தான் வந்திருக்கு. பட் ஆனா மார்க்கெட்ல அதை வந்து இங்க பாசிட்டிவா வந்து பார்க்கல. இங்க மார்க்கெட்ல கான்ட்ராஸ்டா வந்து இறக்கிருக்காங்க. சோ இதை பத்தி டீடைலா நாளைக்கான நாள்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த Q3 ரிசல்ட்ஸுமே டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெக்கார்ட் லெவல்ல இங்க கவர்மெண்ட் வந்து பாரோயிங் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. 17.2 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து இங்க பாரோயிங் வந்து பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இது வந்து கிராஸா. நெட்டா வந்து பார்க்கும்போது 11.7 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து இங்க பாரோயிங் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இது வந்து நெட்டா. சோ ஓவராலா நம்ம கவர்மெண்ட் பிசிக்கல் டெபிசிட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4.3% நம்மளோட ஜிடிபில வந்து இருக்கு. சோ அப்படின்னா என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்க. உங்களோட செலவு வந்து ₹1,05,000 வந்து ஆகுது அப்படின்னா அந்த ₹5,000 பிசிக்கல் டெபிசிட்னு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இங்க சம்பாதிக்கிறதை விட இங்க ஸ்பெண்ட் பண்றது அதிகமா வந்திருக்கு. சோ அந்த ஒரு பிசிக்கல் டெபிசிட் ஜிடிபி கூட வந்து கம்பேர் பண்ணும்போது 4.2% வந்து இருக்கு. சோ இது இருக்கிற பிசிக்கல் டெபிசிட்டா இருக்கு. சோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. இது வந்து பாண்ட் மார்க்கெட் உள்ள தான் போயிட்டு இது வந்து ரைஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு ரீசனால இன்ட்ரெஸ்ட் ஈல்ட்ஸ் வந்து இங்க பாண்ட்ல வந்து ஏற போகுது. அண்ட் தென் இங்க கவர்மெண்ட் வந்து அதிகமான பாரோயிங்ஸ் வந்து வாங்க போறாங்க. 17.2 ட்ரில்லியன் ரூபீஸ் வந்து வாங்க போறாங்க. இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மணியை வந்து வித்துட்டு வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். சோ அதுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இங்க வந்து டைரக்டா அவங்க ஈக்விட்டிஸ் வந்து ஓன் பண்றாங்களா. சோ அதுல வந்து ஓனர்ஷிப் வந்து 5% தான் முன்னாடி இருந்த ஒரு லிமிட்டா வந்து இருந்துச்சு. அது வந்து இப்ப 10% தான் இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் கம்பெனி ஒரு NRI வந்து இங்க பை பண்றாங்க அப்படின்னா அவங்களால 5% தான் வந்து பை பண்ண முடியும் அவங்களோட டோட்டல் ஹோல்டிங்ஸ்ல. சோ அந்த ஒரு லிமிட் இப்ப வந்து 10% வந்து ஏத்திருக்காங்க. அப்புறம் அவங்க டோட்டல் ஃபாரின் ஓனர்ஷிப் வந்து 24% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது முன்னாடி வந்து 5% வரைக்கும் இன்ஃபோசிஸ்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து 10% வரைக்கும் ஏறுது. அந்த ஒரு 10% கூட டோட்டல் ஃபாரின் ஓனர்ஷிப் பண்ணா 24% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 24% வரைக்கும் அவங்களால இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து ஓன் பண்ணிக்க முடியும். சோ இது எல்லாமே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஊரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அவங்க ஓன் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஒரு லிமிட் வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு நல்ல அப்டேட் தான் வந்திருக்கு. இதை தாண்டி எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேர் எர்த்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லிருக்காங்க. ரேர் எர்த்க்கான அந்த காரிடார்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதா சொல்லிருக்காங்க. இங்க ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, தமிழ்நாடு இந்த இடத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க போகுது. சோ இங்க எல்லாமே இந்த ரேர் எர்த்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்தியா வந்து உலகத்திலே வந்து 3வது லார்ஜஸ்ட் அந்த ரிசர்வ் வச்சிருக்காங்க. நம்ம தான் வந்து இந்த ரேர் எர்த்கான ரிசர்வ் வச்சிருக்கிறதுல 3வது லார்ஜஸ்டா வந்து இருக்கும். பட் ஆனா நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அமௌண்ட் இருக்குல்ல குளோபல் லெவல்ல நீட் இருக்குது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அமௌண்ட் வந்து 1%க்கு லெஸ் தானா தான் வந்து இருக்கு. சோ நம்ம கிட்ட இவ்வளவு ரிசோர்ஸ் வச்சு நம்ம வந்து அதை இன்னும் தயாரிக்கவே ஆரம்பிக்கல. நம்மளே இன்னும் சைனாவை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். சோ அவங்க வந்து இந்த ரேர் எர்த்லாம் போன வருஷம் மிடில்ல கூட தராம வந்து விட்டுட்டாங்க. சோ அப்படி இருக்கும் போது இங்க அந்த பஜாஜ் ஆட்டோ இல்ல அப்படின்னா ஏத்தர் கம்பெனி அவங்க எல்லாருமே ஈவி வந்து தயாரிக்கவே முடியல. சோலார் பேனல்ஸ் அது வந்து யூஸ் பண்றோம். அண்ட் தென் இங்க நிறைய விஷயத்துல வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ரேர் எர்த்தை. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் வந்திருக்கு. சோ இது எல்லாமே இங்க பர்பஸ் அந்த மைனிங் எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும். MSME growth பண்ற விதமா ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறாங்க. இது வந்து ஒரு பெரிய மூவா தான் வந்திருக்கு. சோ அதனால MSMEs எல்லாருமே இங்க வந்து லோன் எடுக்கிறாங்க. அண்ட் தென் இங்க புது ப்ராஜெக்ட்ஸ் என்ன போறாங்க அப்படின்னா அண்ட் தென் கவர்மெண்டோட டெண்டர்ஸுமே அந்த ஸ்கீம்ஸுமே சப்போர்ட் பண்றதுக்காக இந்த ஒரு 10,000 கோடி ரூபாய் வந்திருக்கு. இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா தான் வந்திருக்கு இங்க MSMEல. கூட அடிஷனலா ஒரு 4,000 கோடி ரூபாய் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஃபண்டுக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க. இதுவுமே MSME தான் யூஸ் ஆக போகுது. சோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தான் ஓவரால் இந்த பட்ஜெட் 2026 டிஸ்கஸ் பண்ண விஷயமா வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபைடா வந்து பார்த்துட்டோம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது SGBs இருக்குல்ல. சோ அது ஒரு வேளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட கேபிட்டல் கெயின்ஸ்க்கான அந்த ஒரு எக்ஸம்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இஷ்யூ ஆனதுல இருந்து நீங்களே வந்து வச்சிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ்க்கான எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இஷ்யூ ஆனதுல இருந்து நீங்க வந்து ஓன் பண்ணல, நீங்க வந்து செகண்டரியா தான் போய் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ்க்கான அந்த எக்ஸம்ஷன் வந்து கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ SGBs ஃபுல்லாவே இந்த கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை பாசிட்டிவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் ஓவராலா நடந்ததா வந்திருக்கு. நாளைக்கான நல்ல டீட்டெயிலா வந்து நம்ம என்னென்ன ஷேர்ஸ்லாம் ஏறிச்சு என்ன இதெல்லாம் டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.